விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின்னர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். மனங்களில் எல்லாம் மறையாது மதிப்போடும் அன்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று. ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்பது அவன் மறைவுக்கு பிறகு மக்களின் மனங்களில் நிலைத்து வாழ்வதை பொறுத்து தான் மதிப்பிட முடியும். நம்முடைய கேப்டன் அவர்கள் எந்த பெரிய அதிகாரத்திலும் இல்லாமல் அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்களினுடைய பிள்ளைகள், படிக்க வசதியில்லாத பிள்ளைகளை எல்லாம் பலாயிரக்கணக்கில் படிக்க வைத்து கல்வியாளர்களாக ஆக்கிய ஒரு பெருந்தகை. அவரால் IAS IPS ஆன அதிகாரிகள் ஆயிரக்கணக்கில் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு அரிய பணியை செய்தவர். சமத்துவம், சகோதரத்துவம் எல்லாம் சொல்லளவில் இருந்ததை செயல்படுத்தியவர். திரைப்படத்துறையில் பணியாற்றுகிற போது இவர் சாப்பாடுகிற பரிமாறுகிற பையன்தானே, இவன் தளத்தை துடைத்து சுத்தம் செய்கிற பையன்தானே என்றெல்லாம் பார்க்காமல் அவர்களோடெல்லாம் சமமாக அமர்ந்து உணவு உண்ணக்கூடிய, தோள் மேல் கை போட்டு அவர்களோடு அன்பாக பேசக்கூடிய மனித மாண்பை கடைபிடித்த ஒரு மனிதன். எங்களை போன்ற பிள்ளைகளால் நாங்களெல்லாம் உதவி இயக்குநர்களாக பணியாற்றுகிற போது பாரபட்சம் இல்லாமல் எங்களை எல்லாம் பேரன்பு கொண்டு நேசித்த ஒரு பெருந்தகை. தனிப்பட்ட முறையில் நாங்களெல்லாம் அவரோடு மிக நெருங்கி பழகிய பிள்ளைகள். கேப்டன் கேப்டன் என்று அன்போடு அழைத்து அவரோடு பழகியவர்கள் நாங்கள் எல்லாம். கேப்டன் என்பதே கேப்டன் பிரபாகரன் என்ற படத்தை அவர் தயாரித்து நடித்தார். அதில் இயக்கிய எங்கள் அண்ணன் செல்வமணியிடத்தில் அவர் சொன்னதாக எங்கள் அண்ணன் செல்வமணி சொல்கிறார், ஒரு மிகப்பெரிய நம் தலைவருடைய பெயரை வைக்கிறோம், இந்த படத்தை சிறப்பாக நாம் எடுத்துவிட வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு ஈடுபாடோட ஈழ விடுதலையும் தலைவரை நேசித்த ஒரு மகன் நம்முடைய கேப்டன் அவர்கள். அதுவே அந்த படத்தினுடைய கேப்டனுங்கிற அந்த பெயரே அவருக்கு ஒரு செல்ல பெயராக, அவர் அடையாளமாக மாறிப்போனது. தமிழ் மக்கள் எல்லோரும் அவரை கேப்டன் கேப்டன் என்று அன்போடு அழைக்க தொடங்கினார். அப்படிப்பட்ட மனிதர். ஒரு மனிதன் நல்ல தலைவனாக இருந்தானா, ஒருவர் நல்ல தலைவனாக இருந்தானா, நல்ல நடிகராக இருந்தாரா, அதெல்லாம் இல்லை. ஆனால் அவர் மனிதனாக இருந்தாராங்கிறதான் இங்கே இருக்கிற கேள்வி. யாராலும் குறை சொல்ல முடியாத மாற்று சிந்தனை, மாற்று கருத்து, மாற்று கட்சி இருக்கிறவர்கள் கூட கேப்டன் விஜயகாந்த் என்றால் மிகச்சிறந்த மனிதர் என்கிற சொல்லை யாரும் மறுத்து சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதராக வாழ்ந்த மகன் இன்று நம்மோடு இல்லை. அவர் உடலால் நம்மோடு இல்லை ஒழிய உணர்வால் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை இன்னைக்கு இழந்திருக்கிற, அவரை நேசித்து நிற்கிற மக்கள், குறிப்பாக அன்னியார் பிரேமலதா தம்பிகள், விஜய் பிரபாகரன், சண்முக பாண்டியன், என் அன்பிற்கினிய உடன் பிறந்தார் சுதீஷ் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதலை சொல்லி கேப்டன் உடனான நினைவை நான் பகிர்ந்து கொள்கிறேன். வணக்கம். இந்த அடிப்படையில் தானே நீங்கள் திராவிடருங்கிறீங்க, நாங்கள் தமிழர்ன்றோம். அப்போ அந்த அடிப்படையில் தானே தேர்தல் களத்தில் சந்திக்கணும். நீ திட்டமிட்டு என் அடையாளத்தை அழிக்க நினைக்கிற, என் மொழியை அழிக்க நினைக்கிற. உங்களுக்கு அதுக்கு நிறைய சான்றிதழ் சொல்ல முடியும், அதுக்கு தனியாக மேடை போடுறேன் நான். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி தானே, நான் திராவிடனா தமிழனா எனக்கு ஒரு கேள்வி வருதில்ல. நான் ஏன் திராவிடனா இருக்கணும்? கீழடி என்ன நாகரிகம் சொல்லுங்க. நீ திராவிட நாகரிகங்கிற, அவன் இந்திய நாகரிகங்கிற.
என்ன நீ என்னைக்கு இந்தியா வந்தது, என்னைக்கு திராவிடம்ங்கிறது வந்தது, என்னைக்கு திராவிடம் சொல்லு. 2800 ஆண்டுக்கு முன்னாடி யாரு திராவிடம், ஏது கன்னடம், ஏது தெலுங்கு, ஏது மலையாளம், ஏது துளு, ஏது கன்னடம், ஏதாவது சொல்லுங்க. இல்ல. அப்போ நீ தமிழர் நாகரிகம்னு சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? திட்டமிட்டு என்னுடைய பெருமையை, என்னுடைய அடையாளங்களை, என் மொழியை அழிச்சு என் இனத்தை அழிக்க நீ திட்டமிடுற. நான் என் மொழியை மீட்டு என் இனத்தை காக்கணும், என் அடையாளங்களை மீட்கணும்னு வர்றவன் உடனே அழிச்சாதான் என் அடையாளத்தை நிற்க முடியும். எல்லா இடங்களையும் நீ பெருவுடையார் கோயில திராவிட கட்டடக்கலைங்கிற, இது நாகரிகம்னா திராவிட நாகரிகங்கிற, இது திராவிட பண்பாடுங்கிற, பொங்கலை திராவிட திருநாளுங்கிற. ஏய், அப்ப வெறியுமா வராதா? என்ன இது? அதனால இது சண்டை. தமிழ் தமிழ் தேசியமா திராவிடமா, தமிழரா திராவிடர்? என்ன தமிழ் எங்க வளர்க்கப்படுது? அத பேசுவோம். தமிழ் எங்க வளர்க்கப்படுது? இங்க பாருங்க, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வணிகர் பெருமக்களை கூட்டி வச்சுக்கிட்டு ரெயின்போங்கிறத தமிழ்ல ரெயின்போன்னே எழுதுங்கிறாரு. இது தமிழ் ஏங்க ரெயின்போங்கிறது வளர்த்ததை எங்க சொல்லுங்க? 85,000 பேர் முதுநிலை ஆசிரியர்கள் தமிழ்ல தோல்வி விடுறாங்க. வளருதா? 50,000 பேர் 10ஆம் வகுப்புல தமிழ் தேர்வு எழுத வராம போயிடுறாங்க, தோத்து போகுது. தமிழ் பேச தெரியுதா? வேற மொழி வளர்க்கப்படுதா? ஆங்கில தங்கிலீஷ் வளர்க்கப்படுதுல. என்ன இப்படி பேசுகிற? காலையில எனக்கு உனக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் தம்பி. நான் பயணம் போறேன், வெறியாக்கி விட்டுறாத, புரியுதா? வேற ஏதாவது கேள்வி காலையில ஏதாவது பண்ணிடாத, எரிச்சலாயிரும். அதுல திரும்ப தான் சொல்றேன், பெரியாருக்கு என்ன மண்ணு இருக்கு? முதல் நீ யார் பெரியார்? ஏன் இது கியாப்பை விஸ்வநாதன் மண்ணு, அண்ணல் தங்க மண்ணு, அயோத்தியாசர் மண்ணு, ரெட்டமலை சீனிவாசன் மண்ணு, காமராஜ் மண்ணு, கக்கன் மண்ணு, இல்ல மூவேந்தர் மண்ணு, சேர சோழ பாண்டியன் அப்படிலாம் சொல்ல மாட்டேற. செக்கெழுத்த செம்மலியம் பாட்ட வாவூசி மண்ணு. என்ன உனக்கு மண்ணு இருக்குது? இது அள்ளி தின்னு எல்லாத்தையும் ஏறி தின்னு. எங்க மண்ணு வச்சிருக்க? எங்க மண்ணு வச்சிருக்க? என்ன மண்ணாக்கி வச்சிருக்க நீ? தம்பி காலையில வெறியேற்றி விடாது தம்பி, முக்கியமான வேலை. தொடர்ந்து வந்து அண்ணன் திருமாவளவன் சொல்றீங்க, ஏன்னா அவர் வந்து முழுமையா RSS சீமான் மாறிட்டாரு. விடுங்க. இப்ப நான் பிஜேபியோட கூட்டணி வச்சு மங்களூர்ல சட்டமன்ற உறுப்பினர் ஆகுது நானா எங்க அண்ணனா? வாஜ்பாய்க்கு வீர வணக்கம். என்ன போர்ல போய் மாண்டாரு? அவருக்கு வணக்கம் செலுத்துவது அரசியல் நாகரிகம்ங்கிறாரு. நான் ஒரு மேடையில் ஏறி பாட்டன் பாரதிய பேசுறது அரசியல் நாகரிகம் இல்லாம அநாகரிகம் ஆயிருதா? நான் எங்க அண்ணனை வந்து மதிச்சுட்டு அப்படியே ஒதுங்கி போறேன். என்ன கருத்துனாலும் எழுத்து பேசிருக்கேன். ஏன்னா மோதலை எனக்கும் எங்க அண்ணனுக்குமா ஆக்கிட்டு திராவிட மஞ்ச குளிப்பான். சண்டை நாங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள போட வரல. எனக்கு எதிரி என்ன விடுதலை சிறுத்தைல. விடுதலை சிறுத்தை எடுத்து எங்க அண்ணனோட எதுக்கிறதுக்கு நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். தம்பி எங்க அண்ணன் வைகோவை, எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ, பாட்டாளி மக்கள் கட்சி, இதெல்லாம் எதிரி. அதுக்காக நாங்க கட்சி ஆரம்பிச்சோம். நான் இவ்வளவு நேரம் என்ன பேசிருக்கேன்? திராவிடர் தமிழர் போர் நடக்குது. இதுல நான் எங்க அண்ணன் பேசாததுல ஏதாவது புதுசா பேசிட்டேன்னு சொல்லுங்க. தாய் மண்ணில் அறிஞர் இந்த ரவிக்குமார் எழுதின கட்டுரை இருக்குது, 3 ஆண்டுகள் தொடர்ந்து வந்தது. அந்த கட்டுரையை வெளியிட சொல்லுங்க எங்க அண்ணனை. நான் வெளியிடட்ட அனுமதியா தர சொல்லுங்க. அறிஞர் அண்ணாவும் ஐயா கருணாநிதி அவர்களும் ஈவேரா அவர்களை எதிர்த்து பேசினதை விட நான் பேசிட்டேன்னு சொல்லுங்க. நான் பேசுறதை நிப்பாட்டிறேன். திமுக எதுக்கு தொடங்கப்பட்டது? யாரை எதிர்த்து தொடங்கப்பட்டது? எதற்காக தொடங்கப்பட்டது? அதை சொல்லுங்க. நீங்க திராவிடர் கழகத்திலிருந்து திமுக ஏன் பிறந்தது? அதுக்கு யார் பதில் சொல்வார்? யார் பதில் சொல்வார்? இன்னும் கிழவனை கைது செய்யாம ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? சட்டசபையில பேசுனது ஆலியார் ஐயா கருணாநிதியா இல்லையா? அப்புறம் நீங்க அதை விட நான் ஏத்துட்டேன். நான் கேள்வி கேட்கிறேன். நீ ஏன் என் மொழியை சனி என்ன, இந்த மொழியை ஒளின்னு ஏன் சொல்ற? என் இலக்கியங்களை எல்லாம் நீ சிலப்பதிகாரம், உனக்கு நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம்னு பாரதி பாடுறான். இதை நீ வேசி கதைங்கிற. இப்ப வெறிவரமா வராத பேச்சுக்காத நம்ம போகணும் அவசரம். நேற்று விஜயனுடைய அந்த ஆடியோ ஸ்பீச் பாத்தீங்கன்னா 33 ஆண்டுகள் வந்து ரசிகர்கள் என்னை தாங்கினாங்க. இனி அவரோட 33 ஆண்டுகளா தம்பி அது தம்பி சொல்றாரு. அதுக்காக அவரை ரசிச்சு நேசிச்ச மக்களுக்கு நான் இது பண்ணுவேங்கிறாரு. அதை போய் பேசிக்க முடியாது. அவ்வளவு அவர் பேசுறதுல அவ்வளவு நேரம் அண்ணனுக்கு இல்ல. அவர் பேசுறதுல தம்பி
விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின்னர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.